என் பேர் குமரேசன். நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். இப்போ நான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கிட் KaaShiv படங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கி என் ஸ்பெஷல் பர்சனான ஒரு தம்பியை பற்றி தான் பேச போகிறேன். அது நம்மளுடைய குமரேசன் 2020 பாஸ் அவுட் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, KSR காலேஜுங்க. ஒரு 3 வருஷம் கழித்து ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது குமரேசனால் தான் முடியும்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் சேல்ஸுங்க. சேல்ஸில் இருந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சேல்ஸ்லாம் இருக்க முடியாதுப்பா, மார்க்கெட்டிங்கெல்லாம் அப்படின்ட்டு துடிச்சு எழுந்து நான் படித்தது ஒன்று, நான் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கணுன்ட்டு அந்த துடிப்பு அவன்கிட்ட இருந்துச்சுங்க. இன்றைக்கி அவன் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்துறேன் குமரேசன். அந்த டெடிக்கேஷனுங்க, அது ஒவ்வொரு நாளுமே அடுத்து நான் கற்றுக்கொண்ட அந்த துடிப்புங்க, அந்த கிளாஸஸில் நீங்கள் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றுத்துலையும் நீ வித்தியாசப்பட்ட தம்பி. அதனால தான் இன்றைக்கி வெற்றியாக நிற்கிறீங்க. நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு சேலஞ்சுன்றதை எடுத்து அதை ஜெயிக்கணும்னு துடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதோ ஒன்று படிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறதுன்றது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதை பண்ணிட்டு தான் என் பக்கத்தில் என் தம்பி இருக்காருங்க. நீங்கள் சொல்லலாம் தம்பி, உங்களோட பர்சன் சொல்லாங்க, அப்பா பேர் அம்மா பேர், எந்த ஊர், நீங்கள் எந்த காலேஜ், அதை பற்றி சொல்லாங்க. என்னோடய பேர் வி குமரேசன். நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2020 முடித்தேன். எங்கள் அப்பா சாதாரணமான ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு தம்பி. ஆக்சுவலாக சேல்ஸ் ட்ரெயினி தம்பி, அதுலேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வரணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க தம்பி? நான் காலேஜ் படிக்கும்போது நான் CS டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, சூப்பருங்க. CS டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது சூப்பரான விஷயம் தான். பட் CS டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் வேறு ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டீங்க தம்பி. அது எப்படி திரும்ப இந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுங்க, அது எப்படி உங்களால் முடிஞ்சிங்க? உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணீங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சரி தம்பி, ஆக்சுவலாக அந்த வீட்டிலலாம் எப்படி ஹாப்பியாக எல்லாருமே? அதே ஃபீல் எல்லாமே ஹாப்பிங்களா? சரி, ஓகே. ஸோ தம்பி, ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட இயர் ஆஃப் பாஸ் அவுட் டிகிரி பற்றி சொல்லாங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2020 நான் முடித்தேன். ஃப்ரம் KSR கரெக்டுங்களா? திருச்செங்கோடு KSR காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக். தம்பி 2020 தம்பி, கண்டிப்பாக 2020 இருந்து இப்போ 23 வந்துருச்சுங்க. ஸோ இந்த அளவு ஒரு விஷயம், இந்த அளவு கேப்பில் ஒருத்தர் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் தம்பி. நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வேலை கிடைக்குமா? ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குது? கண்டிப்பாக கிடைக்கும். எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தம்பி சாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலைங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது ஒரு சரித்திரம்னு நம்ம சொல்லலாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்காருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவர் ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துறேன் தம்பி, வாழ்த்துக்கள். ஐ எம் வி குமரேசன். ஈரோட்லேருந்து வரேன். BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2020 ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதும் சேல்ஸ் ட்ரெயினியாக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் போகணுன்னு கொஞ்சம் ஒரு ஆசை இருந்தது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணேன். அப்படி சர்ச் பண்ணும்போது வெங்கட் ஐயாவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டு மூலிமா சொன்னாங்க. அவர்கிட்ட நானே பேசினேன், எப்படி என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் பேசினேன். அவர் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்போ நான் ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். இன்டர்வியூ ஆல்ரெடி நான் நிறையா அட்டன் பண்ணிக்கிறேன் காலேஜ் படிக்கும்போது. அதனால் கொஞ்சம் அவ்வளோக்குலாம் ஒரு ஃபியர்லாம் இல்லை எனக்கு. சரி பார்த்துக்கலாம், அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டே ஒரு இன்டர்வியூக்கு போனேன். அதுலேயும் நான் ஆஸ் யூஸ்வல் நான் செலக்ட் ஆகிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் மைனர் மிஸ்டேக் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்போ செகண்ட் டைம் போனேன், அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ்